வணக்கம். புதன்கிழமை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் 16ஆம் தேதி. நட்சத்திரம் சித்திரை, திதி தேய்பிரை, சதுர்த்தி, யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு 7:35 வரை. அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். இன்னைக்கு சாயந்தரம் சந்திரோதயமாகும் நேரத்திலே விநாயகரை வழிபட்டால் நமது சங்கடங்கள் எல்லாம் விலகும். சங்கடங்களை போக்கும் சதுர்த்தி, அதான் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர அப்படின்னா சங்கடங்களை போக்குகின்ற என்று அர்த்தம். நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீரணும். இன்னைக்கு சாயந்தரம் பிள்ளையார கும்பிடுவோம். விநாயகர் பெருமானை நமது வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ சென்று வழிபடலாம். இன்று விநாயகர் வழிபாடு மாலை நேரத்திலே செய்ய வேண்டும். சாயந்தரம் சந்திரோதயம் அந்த டைம், சந்திரோதயம் டைம், அந்த டைம்ல பண்ணும். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 7:35 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து நகர்ந்து துலாம் ராசிக்குள் வருகிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன? ஜெய மணிகண்டன், ஏரணாம்பட்டு, வேலூர் மாவட்டம், நம்பர் 16, பாண்டியன் வீதி. ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன? அவரே பிரம்மாவே இது என்னன்னு தெரியாமல் 4 தலையை சொரிஞ்சிக்கிட்டு நின்னாரு. எங்கிட்ட ஓம் என்னும் பிரணவத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அது என்ன அப்படி இப்படி பிடிச்சிருந்தா வச்சுக்கன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா அது? உலகமே அந்த ஓமில் தான் அடங்கி இருக்கு. அந்த ஓம் தான் எல்லாமே. அதுதான் நாதம், அதுதான் வேதம், அதுதான் நாதம், அதுதான் கீதம். அதிலிருந்து தான் எல்லாமே உருவாகிறது, அதிலிருந்து தான் எல்லாமே வருகிறது. அந்த சவுண்டு தான் எல்லாத்தையுமே ஆண்டு கொண்டு இருக்கிறது. கடவுள் ஒலி வடிவிலே இருக்கிறான். ஒலி வடிவு கடவுள் ஓம். God is also in the form of sound. சில இடங்களிலே ஒளியாக இருக்கிறார், லைட்டு ஒளி. சில இடங்களிலே ஒலியாக இருக்கிறார், சப்தம், சவுண்ட், ஓசை. தம்பதியர் நிற்கும் பொழுது ஆணுக்கு வலது புறம் பெண்மணி நிற்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். ஆனால் ஆசீர்வாதம் பண்ணும்போது யோக வேஷ்டியாக வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது இடது பக்கம் வரணும். ரெண்டுமே இருக்குது, சம்பிரதாயத்தில் ரெண்டும் இருக்குது. ராமர் பட்டாபிஷேக படத்தில் ராமருக்கு இடப்புறத்தில் சீதா பிராட்டி அமர்ந்திருக்கிறார். இது ஏன்? விளக்கம் கொடுங்கள். பஞ்சகச்சம் வேஷ்டி, மடிசார் புடை, இவைகளை பற்றி எதில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியல. ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அதில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி கட்டிக்கிறாங்களே, பஞ்சகச்சம் மடிசார் புடவைலாம். இவற்றைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும் ஐதீகம் என்கிறார்கள். அம்மா சார், அப்படியே செவி வழி செய்தியாக எல்லாரும் சொல்லி நம்மளும் அதை செஞ்சிட்ருக்கோம். அது ஏன், எங்கேருந்து ஆரம்பிச்சிது, யார் இதை ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டாங்கலாம் தெரியல. மிஸ்டர் PS ஜெகநாதன், குட். நீங்கள் கேட்ட கொஸ்டின் நல்ல கேள்வி. இந்த பஞ்சகச்சம் மடிசார் படமெல்லாம் கட்டிக்கிறாங்களே, இதெல்லாம் எங்கே எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு கேட்குறீங்க. எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது? இஸ் இட் மென்ஷன்டு ஆர் இட்ஸ் வெர்பலி செட்? என்னன்னு கேட்குறாரு அவர். எழுத்து மூலமாகவோ ஏதேனும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா? அது சாஸ்திரங்கள் என்ன இருக்குன்னா, ஆடை நம்ம பாரம்பரியமான ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக அதை அடிக்கிறோம். அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னா அதை ட்ரேஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, பண்ணலாம். அதையும் நான் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நான் ஒரு நாள் நிகழ்ச்சியில் சொல்கிறேன், எப்படி அது வந்ததுங்கிறதோட ஆரிஜினை கண்டுபிடிச்சிட்றேன். இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்கள் க்ளூ கொடுத்துட்டீங்கன்னா அதை உட்காந்து நான் மெனக்கிடுவேன், விடமாட்டேன், தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஆர் கோபாலன், புதுத்தெரு, மயிலாடுதுறை. திருக்கோவில்களில் சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. அங்கு அருகில் சென்று கைத்தட்டி விட்டு செல்கிறார்களே. ஆமாம், நான் வந்திருக்கேங்கிறத நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறது அங்கே தான். அவர் தான் அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்குவார், நம்ம எத்தனை தடவை வந்தோம், எவ்வளோ சாமி கும்பிட்டுருக்கோங்கெல்லாம். அதனால் ஐயா நான் வந்துட்டேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். உள்ளேன்னு ஐயா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும். PR கவிதை ராஜா. அண்டத்திலிருந்து பிண்டம், பிண்டத்திலிருந்து அண்டம் என சொல்கிறார்களே, எதனால் சொல்லப்படுகிறது? அண்டம் பிண்டம் என்றால் என்ன? அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன கூறுங்கள். அண்டம்னா கேலக்ஸி, பிண்டம்னா இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா, சரீரம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அது ஒரு பீரியடில் ஒரு மாறும்.
இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னா நம்மளுடைய கேலக்சி, நம்மளுடைய விண்வெளி, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஆத்மாவிற்கும் தொடர்பு உண்டு. ஆத்மா என்பது ஏதோ தனியாக ஒன்றா அல்ல, அது பிரபஞ்சத்திலிருந்து வந்தது, அது மீண்டும் பிரபஞ்சத்திற்குத்தான் போக போகிறது. அதுதான் அண்டம். அண்டம்ங்கிறது விசாலமான இந்த பிரபஞ்சம், அதிலே உள்ள ஒரு சின்ன ரொம்ப மைனூட்டான ஒரு துரும்பு தான் இந்த ஆத்மா. அதுதான் இந்த பிண்டம். அண்டத்திலிருந்து தான் இந்த பிண்டம் வந்தது. இது மீண்டும் அண்டத்திற்கே போய்விடும். அதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கனெக்ஷன் இல்லாமல் இது ரெண்டும் வராது. அண்டத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு விளக்கி கொண்டே போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸு தான் அது. நேத்தி கேள்வியில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, தர்பப்புல்லை வச்சு பண்ணுறதுனால என்ன, தர்பப்புல் அட்ராக்ட் பண்ணுமான்னு. கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும். ஒரு சின்ன ஆண்டனா ஒன்று வைக்கிறாங்க. அந்த ஆண்டனா ஸ்பேஸில் இருக்கிற எல்லா இதையும் அட்ராக்ட் பண்ணுறது. ஸ்பேஸில் போயிட்டுருக்கிற ரேஸ் எல்லாத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணுறது. அந்த ரேஸை அட்ராக்ட் பண்ணி அதை கொண்டு நமக்கு அதை கொண்டு கொடுக்கறது. அதே மாதிரியே இந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வெளியிலே உள்ள இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. அதை நம்ம ஒருமுகப்படுத்தி நாம் சிந்தனையை சீராக்கி நமது மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். அந்த இறைவன் தான் பிரபஞ்சத்தை ஆள்பவன், பிரபஞ்ச ராஜா இந்த இறைவன். அதனால் அண்டத்துக்கும் பிண்டத்திற்கும் தொடர்பு நிறைய உண்டு. இன்னும் அது அப்பப்போ சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிற பதில் அல்ல. நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லலாம், சொல்லுவேன். மீனா ரவிக்குமார், ஓமலூர், சலாம். திருமண பத்திரிகை அடிக்கும்போது மாப்பிள்ளையுடைய பெயருக்கு மேல் திருநிறை செல்வன் என்றும் பெண்ணிற்கு சௌபாகியவதி என்றும் திருநிறை செல்வி என்றும் அடைமொழி போடுகிறார்கள். அது சிறப்பு அடைமொழி. அப்படி என்றால் என்ன? மங்களகரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில். திருநிறை செல்வி, திருன்னா எல்லாமே செல்வம், லக்ஷ்மி, அருள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் திருன்னு சொல்லுவாங்க. திரு என்றால் இலக்கியமி என்ற ஒரு அர்த்தம் உண்டு. லக்ஷ்மியே திருன்னு சொல்லுவாங்க. திருநிறை செல்வி, சௌபாகியவதி, சகல பாக்கியங்களும் உடையவள். அதே மாதிரி மாப்பிள்ளைய சிரஞ்சீவின்னு போடுவாங்க. சில பேர் சிரஞ்சீவினா தீர்க்காயுசா உள்ளவன்னு அர்த்தம். சொல்றதே அப்படித்தான் சொல்லணும். எல்லாரையும் சிரஞ்சீவின்னு போடுவாங்க கல்யாண பத்திரிகையில். சில பேர் சிரஞ்சீவின்னா அவன் மரணமற்ற வாழ்க்கை வாழ்பவன் அர்த்தம். மரணமற்றவன், அதான் சிரஞ்சீவி. எப்பொழுதும் ஜீவித்து கொண்டே இருப்பான். திருநிறை செல்வன். திருநிறை செல்வன்னாலும் அருள் நிறைந்த, லட்சுமி கடாட்சம் நிறைந்த, செல்வம் நிறைந்த, பொருள் நிறைந்த, எல்லாமே நிறைந்தவன், நிறைந்த வாழ்க்கை வாழப்போகிறான். அதனால் அந்த மாதிரி ஒரு அடைமொழி போட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிற தம்பதியரே மனசை சந்தோஷப்படுத்தி, நீ நல்லா இருக்க போகிற, திருவோடு இருப்பாய், நீ திருவோடு இருப்பாய், திருவோடு இல்லை திருவோடு, திருவோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. டி விஜயலட்சுமி, கீழவாசல், தஞ்சாவூர். ஒரு சில ஆண்கள் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணையும், அதே போல் ஒரு சில பெண்கள் தன்னை விட வயதில் குறைந்த ஆணையும் திருமணம் செய்து கொள்கிறார்களே. செய்யக்கூடாது, செஞ்சால் ஆயுள் குறைவும் பாங்க. வேற ஒன்றும் சொல்லணும். அப்போ அவங்கெல்லாம் பண்ணாங்களே, சோன்சோ பண்ணாங்களே அப்படின்னு யாரோ ஒரு விஐபி பேர்லாம் சொல்லுவாங்க. யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயர், சினிமா நடிகர் பேர்லாம் சொல்லி அவங்களாம் பண்ணிக்கலையா அப்படின்னா அவங்க தான் என்ன இதுவா எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா. என்ன, தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய ஆயுளே குறையும்பாங்க. வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கணும். அது நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோக்கெவ்வளோ பெண் வயசு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ஆணுக்கு ஆயுள் விருத்தி. அந்த பெண்ணுக்கும் நல்லது, ஆணுக்கும் நல்லது. நீண்ட காலம் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லறத்திலே ஈடுபடுவார்கள். ஆயுள் பாவம் வலுக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ஆயுளுக்கும் நல்லது, குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லது. அதனால வயசு வித்தியாசம் நிறைய இருக்கணும். பெண் இளையவளாக இருக்க வேண்டும், மூத்தவளாக இருக்கக்கூடாது. ஒளிமயமான எதிர்காலம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று இரவு 7:35 வரையிலே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 7ஆம் இடமாகிய துலாமிற்கு அங்கே குரு பார்வை பெறுகிறது. இன்றைய பகல் பகுதியை விட இரவு பகுதியிலிருந்து அதிக நன்மைகள் நடைபெறும். மேஷ ராசிக்கு குருச்சந்திரன் எதிரெதிரே பார்க்கும் அந்த கஜகேசரி யோகம் இன்று இரவு 7:35 ஆரம்பம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் அழகாக செய்வீர்கள். உங்களுடைய வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் சிலர் காணாமல் போய்விடுவார்கள், அவர்களாகவே காணாமல் போய்விடுவார்கள். நல்ல வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள்.
ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதியும் 7 குடையவனும் ஒன்றாக 9ஆம் இடத்தில் இணைந்திருப்பது ஒரு யோகம். களத்திர ஸ்தானாதிபதியோடு களத்திர காரகன் இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது தேதி முடிவு செய்யப்படும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். படித்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது நன்றாக படித்து நல்லா பரீட்சையை எழுதி 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நல்ல நேரம் வந்திருக்கிறது. எனவே கல்வியிலே இன்னும் கூட சற்று அதிக ஆர்வம் செலுத்துங்கள். கிரக ரீதியாக நீங்கள் நிச்சயம் நல்ல மார்க் வாங்குவீர்கள். இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைத்தால் 100க்கு 100 வாங்கலாம். எனவே நீங்கள் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். உங்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மேல்படிப்பு படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நல்ல நேரம் வந்திருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாள். உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அனைவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீர்கள். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து இப்பொழுது ஒரு முடிவெடுப்பீர்கள். அது எல்லோருக்கும் நல்ல முடிவு. குடும்பத்தில் உள்ள பழைய ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்தால் அதில் இப்பொழுது மீண்டும் வீடு கட்டி கொண்டு அனைவரும் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் கிராமத்தை விட்டு எல்லாரும் நகரத்துக்கு வந்தாங்க. வேலைக்காக, பிழைப்புக்காக வந்தாங்க. நிறைய நிலம் இருக்கிறவங்க மட்டும் கிராமத்தில் இருந்தாங்க, விவசாயத்தை பார்த்துக்கணுமே. பாக்கி எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா இப்போ இந்த ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் மீண்டும் தங்களுடைய பூர்வீக இடத்திற்கே செல்வார்கள். அப்படி ஒரு நேரம் மாறுது இப்போ. அதனால இது ஒரு நல்ல நேரம். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன. புதிதாக வீடு வாங்குவீர்கள், இடம் வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள். பழைய பூமியிலே புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வருகிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5, 10 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. கடகராசிக்கு யோகாதிபதி யார்? செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இப்பொழுது வலுவாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம். இது ஒரு பெரிய யோகம். கடக லக்னத்தில் யாராவது பிறந்து 7 செவ்வாய் இருந்தால் அவங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். பெரிய அதிர்ஷ்டம் பண்ணாதான் இந்த மாதிரி வரும். எத்தனையோ பிறவிகளிலே புண்ணியம் செய்திருந்தால்தான் கடக லக்னத்தில் பிறந்து 7இல் செவ்வாய் உச்சமாக இருக்க முடியும். ஸ்ரீ ராமபிரான் ஜாதகத்திலே அப்படித்தான் இருந்தது. தெய்வ அவதாரமாக்கிய மகாவிஷ்ணுவின் திரு அவதாரமாகிய ராமபிரான் ஜாதகத்திலேயே கடக லக்னம் 7இல் செவ்வாய். இப்பொழுது அது மாதிரி இப்போ ஒரு கிரக அமைப்பு கடகத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். முடிஞ்சா அயோத்திக்கு ஒரு ட்ரிப் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசிக்காரங்களாம் அயோத்திக்கு போயிட்டு வாங்க. இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்பம், குடும்ப உறவுகள் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். இன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும். கடந்த சில நாட்களை விட இன்றைய தினம் சற்று அதிக ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவதிலே இப்பொழுது ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கு தேவையான பண வசதியும் உங்களிடம் இருக்கும் அல்லது கிடைக்கும். இருக்கும், இல்லைன்னா வரும். எனவே நீங்கள் விரும்பியதை வாங்கலாம், விரும்பிய பூமியை வாங்கலாம். பூமி லாபம் ஏற்படும் நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். அன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. 8 குடையவன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. அது நல்லதல்ல. எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பத்திரமா பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லா இருங்க. அலட்சியமா இது என்ன பெரிய விஷயமா, அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு மாத்திரை போட்டால் சரியாயிடும், இந்த மாதிரிலாம் நீங்களே
செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கூடாது. யூ ஷுட் கோ டு எ டாக்டர், ப்ராப்பர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அதுக்கு என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணும், என்ன ரெமிடி அப்படிங்கிறலாம் பார்க்கணும். நீங்களாவே ஏதோ ஒன்று முடிவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் தாங்களே ஏதோ மனசில் நினச்சிக்குவாங்க, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும், இதுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாடும். இவன் ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம், மைசின்னு வரும். இங்கிலீஷ் மாத்திரையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முடியும் போது மைசின், டெராமைசின், டெட்ராமைசின், அட்ராமைசின், கிட்ராமைசின் நிறைய மைசினாக இருக்கும். என்னென்னா மைசின் என் பாவம், நான் பண்ண பாவம், அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி வச்சுட்டான் வெள்ளைக்காரன். மைசின்னு வச்சுருக்கான். அந்த மாத்திரையெல்லாம் இட் இஸ் நாட் யுவர் சின். நீங்கள் டாக்டரை கேட்டு சாப்பிடுங்க. ஏதோ நீங்களாவே மைசின் வாங்கி எதையும் போட்டுன்றாதீங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது, கேந்திரம் பெற்று இருக்கிறது, ஏழுக்குடையவனோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் ஏழுக்குடையவனும் 4ஆம் இடமான கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஏழுக்குடையவன் உச்சம். அற்புதமான கிரக அமைப்பு. இந்த கிரகம் எங்க இருக்குங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனா அதுவே அரை மணி நேரம் சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருக்கு. துலா ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். எல்லா விதமான நலன்களும் நடைபெறும். உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் நீங்க முயற்சி பண்றீங்களோ அது எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டியவை, நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே நடக்கும். உங்களுடைய வயது, தகுதி, எதிர்பார்ப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஈஸியாக எல்லாமே நடக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ செல்வங்கள் மிகச் சிறப்பாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். எழுதவிருக்கும் தேர்வுகளில் எல்லாவற்றிலுமே நீங்கள் அதிக மார்க் வாங்குவீர்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 குடையவனோடு புதன் இணைந்திருக்கிறது. எனவே 100 சென்டம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் உச்சம். ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் அடைந்ததால் நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள். உங்கள் தொழிலில் நீங்க தான் டாப். ராஜயோகமான நேரம். அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ற வேர்டு தான் இது, ராஜயோகம்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். சார் ராஜயோகம்ன்றாங்களே அப்படின்னா என்ன சார், அது தனி யோகமான? தனி யோகம்லாம் இல்லை. உங்களுடைய தொழிலில் நீங்கள் முடிசூடா மன்னனாக திகழ்வீர்கள் என்று அர்த்தம். உங்கள் தொழில நீங்க தான் ராஜா, நீங்க வச்சதுதான் சட்டம். அதுதான் ராஜயோகம்ங்கிற வேர்டுக்கு அர்த்தமே. நீங்க டாப்ல இருப்பீங்கன்னு அர்த்தம். நம்பர் 1 பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க. உங்களுடைய ஃபீல்டில், உங்க தொழிலில் அல்லது உங்கள் அலுவலகத்தில் நீங்க தான் பாஸ் மாதிரி இருப்பீங்க. உங்கள்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு போய் எல்லா வேலையும் பண்ணுவோம். அதுதான் ராஜயோகம். நீங்க வியாபாரியா இருந்தா உங்களுக்கு கொழிக்கும் அப்படியே வியாபாரம். அதுதான் ராஜயோகம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கும். பண வரவு திருப்தியாக இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். மனதிலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என யோசிக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடித்து விடுவீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பீர்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அற்புதமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்திலே வீடு கொடுத்த செவ்வாய் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடத்தில் குரு இருப்பதாலும் 5 குடையவன் உச்சமடைந்திருப்பதாலும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றன பதவி உயர்வுக்கு. அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பையன் இருக்கான், 12 வயசு ஆகுது சார், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க. பரவாயில்ல, அந்த 12 வயசு பையன் பார்த்துப்பான். தங்கச்சி பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ, நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிட்டு வரலாம், அவன் பார்த்துப்பான். எனவே நீங்கள் உங்களுடைய வயதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இப்பொழுது இன்னொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். கிரக நிலவரம் சொல்லுது 5ல் குரு வரும்போது ஆண் வாரிசு வரணும், இன்னொரு குழந்தை பிறக்கணும். இப்போ அதனால் உங்களுடைய வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம் வந்து விட்டது. வியாபாரம் மிகப்பெரியதாக நடக்கும். எங்கேயும் போய்டும். உங்களால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு growth உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருப்பதால் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். உங்களுடைய பூர்வீக ஊரிலே ஒரு வீடு கட்டுவீர்கள். நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கும் அதற்கும் சற்று தொலைவு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு வீடு வாங்கவோ கட்டவோ வாய்ப்பு மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த ஊரிலே பிறந்தீர்களோ அந்த இடத்திலே இப்பொழுது வீடு வாங்குவீர்கள். அந்த இடத்துல வீடு கட்டுற யோகம். சார் நான் எக்மோரில் ஆஸ்பத்திரியில் தான் சார் பிறந்தேன்னா அப்போ எக்மோரில் வீடு வாங்கி பிளேஸ் ஆஃப் பர்த் தான் கணக்கு. அது பூர்வீகமாக முன்னோர்கள் வாழ்ந்த இடமா அவங்களுக்கு சொந்த ஊரங்கெல்லாம் கணக்கு இல்லை. பிளேஸ் ஆஃப் பர்த்னா பிறந்த இடம். நீங்கள் பிறந்த இடத்தில் வீடு வாங்குவீங்க. இப்போ அதுதான் உங்களுடைய ஜாதக பலன். எனவே இது ஒரு நல்ல நேரம். உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். ரொம்ப சுலபமாக நடந்துடும். எனவே இது மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இரவு 7:35 வரையிலே இருக்கிறது. நைட்டு 7:35. இன்னைக்கு ராத்திரி 7:35 வரையிலே கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு இரவு நேரத்திலே உங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். ராத்திரி 9 மணி 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். உங்கள் அலுவலகத்தில் நடைபெறவிருக்கின்ற சில மாற்றங்களை பற்றி உங்களோடு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். அதில் நீங்கள் பேசி பணிவாக நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு நீங்கள் கேட்ட பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். இரவு 7:35க்கு பிறகு நல்ல நேரம் ஆரம்பம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராத்திரி 7:35க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காலை நேரம், மதியம், மாலை எல்லாமே நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே தான் சந்திரன் இருக்கிறது இன்று இரவு 7:35 வரையிலே. எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். மீனராசிக்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மீனராசி குழந்தைகள் நன்றாக படித்து நன்றாக தேர்வு எழுதி அதில் நல்ல மார்க் வாங்குவார்கள். அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய தேர்வுகளை நன்றாக எழுதுவீர்கள். குழந்தைகள் மேல் படிப்பிலே ஆர்வம் செலுத்துவார்கள். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கிறது. வேறு ஸ்கூல் மாத்திரதா இருந்தால் இப்போ அதுக்கான ஏற்பாடு பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிவிடுங்க. திருமண வயதில் உள்ள மீனராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெறும். வெகு விரைவிலே திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமண தேதி முகூர்த்த நேரம் இப்பொழுது குறித்து விடுவார்கள். எனவே இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மிகச்சிறப்பான நல்ல நேரம் வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையிலே வசந்த காற்று வீசப்போகிறது. வாழ்க்கையில் வசந்தம் ஆரம்பம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.